அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்கள் சொல்ல போகிறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. பங்குனி 11ஆம் தேதி பௌர்ணமி திதி, பங்குனி 26 அமாவாசை திதி வருகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 2 வாரமும் 11ஆம் இடத்தில் 2 வாரமும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சனி பகவான் 10 ஆட்சி பீடம், மூல திரிகோண வீடு, 11 ராகு அற்புதத்திலும் அற்புதம், 12 குரு இருந்த போதிலும் செலவினங்கள் இருந்த போதிலும் பார்வை பலம் சிறப்பாக இருப்பது. 4ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்கிறது. இப்படி கிரகங்களுடைய நிலை, சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு அளப்பரிய பலன்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை அதுவாக தேடியும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார். உங்கள் சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், சம்பாதிக்கணும், இதே நினைப்பாக தான் இருக்கும். முனைப்பாக இருப்பீங்க, சம்பாதிப்பீங்க. அப்போ கலைத்துறையில் மட்டுமல்ல, ஏழையே சொந்த தொழில் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டு தனியார் துறையில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம், வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம், பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருப்பது. ஒரு கிரகம் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றால் அது உச்ச பலனை தரும் என்பது ஜோதிட விதி. அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதாரத்தில் லாபமயம், இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பது பொதுவான விதியாகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க, தாய் வீடு, தாய் ஸ்தானம். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அதை நிறைவேற்றி கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும், சேர்த்து விடுவீங்க. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், அதையும் சாதிப்பீர்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்களுடைய சுகமும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப சுகவாசியாக இந்த பங்குனி மாதத்தில் இருக்கப் போகிறீர்கள் என்பது உண்மையாகிறது. அடுத்தது கேது பகவான் 5இல் இருக்கிறார். இது ஒரு மைனஸ். என்ன அப்படின்னாக்கா, பூர்வீகத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனையை பண்ணுவாங்க. பங்காளிங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டு வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை அப்படின்னு ஏதாவது ஒரு திடுதுப்புன்னு ஒரு கொண்டு வருவாங்க. இருந்த போதிலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர்களை நமஸ்கரித்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். மற்றபடி
பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். நல்லா அதுவும் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரப்போகிறது. சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னா கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். ஆனால் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைய போகிறது. கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் இப்போ உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது, தீர்ப்பு கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் வெளிநாட்டு பயண திட்டம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இதற்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம். அப்போது சுகவாசியாகவும் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியமாகவும் ஆரோக்கிய நிறைவு ஒரு கம்ஃபர்ட் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்க போகிறீங்க ஃபிசிக்கல் விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆனால் 7 உச்ச நிலையில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். மனைவி எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். இருந்த போதிலும் இந்த 7ஆம் வீட்டை இந்த சனி பகவான் பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு அவங்க உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் பாருங்கள், கடைசி 2 வாரம் கும்பத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்குறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், குறிப்பாக மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, மருத்துவம் அதாவது மருந்து கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி, டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, மருத்துவமனையில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். அதோட 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை ஏதோ நல்லது செய்ய போகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக முடிந்தது என்று சொன்னால் அவங்க நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம், பிள்ளைகளாலும் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் செலவுக்கு ஏற்படாது. 11 12 இருந்தாலும் சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொல்லுகிறோம். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு 18, 19, 20 சந்திராசிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க.
படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் இல்லையா, நல்லா படிப்பாங்க. சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். சொத்து விற்கணுன்னா நல்ல விலைக்கு விற்கும். சொத்து வாங்கணும், இப்போ இடம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், என் நல்ல இடமா குதிர்பாடை கிடைக்கல அப்படின்னா இப்போ அருமையான இடம் கிடைக்கும். சூப்பராக, ஐயோ எனக்கு இப்போ சூப்பராக கிடச்சிச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடைக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. சுகஸ்தானமாக இருக்கிறதால 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி சென்றாலும் சுகவாசியாக இருப்பீர்கள், ஆரோக்கியவாசியாகவும் இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் இல்லையா? அப்போ 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் ரொம்ப சௌகரியமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, சுகவாசியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை உங்களுக்கு யார் பார்க்குறா அப்படின்னா சனி பகவான் பார்க்கிறார். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு மன சஞ்சலம். ஏன்னா 5ஆம் இடம் வந்து மனம், அதாவது மனம் திருப்தியாக இருக்கிற இடம் 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனா மன சஞ்சலம், ஏதோ ஒரு ஆசோலேஷன் இருக்கும், ஒரே ஒரு திருப்தி இருக்காது, ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கும் உங்களுக்கு. அதனால் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனா பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். இதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 6ஆம் இடம் அதான் சுகஸ்தானம், அது ஆரோக்கிய ஸ்தானம், குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இப்பொழுது சாதகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியரை பாருங்கள், அணுகுங்க. அவர் என்ன சொல்கிறார், இப்போ வெளிநாடு போகலாம், தாராளமாக போங்க, நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடைசி 2 வாரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பங்குனி மாதத்தில் இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதால இந்த கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு முதல் 2 வாரம் கொஞ்சம் வேலைவாய்ப்பு முன்ன கிடைச்சாலும் அடுத்த 2 வாரம் ரொம்ப சிறப்பாகவே அவங்க நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போது வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். நீங்கள் இப்போ வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க. உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு மன்னிக்கணும் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் போய் 9ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது தன பாக்கியம் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ இப்போ பணம் பல வகையில் பையை நிரப்பும், லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். 9ல் சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் காரகோ பாவனாஸ்தி, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அவரால் அனுகூலங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு பாருங்கள் 10ஆம் இடம் உங்களுக்கு குரு இருக்கிறார். அப்போ 10 குரு இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் வரும், இல்லை உத்தியோகத்திலையும் இடமாற்றங்கள் வரும். அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அற்புதமான, அதாவது அஷ்டமத்து சனி நடக்கிறது தான் இருந்தாலும் தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான துறையில் பணியாற்றும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதில் டாக்டர்ஸு, செவிலியர்ஸு,
இப்படி இவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் குரு 10ல் இருக்குது பாருங்கள். குரு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிதித்துறையில் பணியாற்றுபவர்கள், நீதித்துறை கோர்ட்டு வளாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள், அதில் வேலை பார்க்கும் இன்னும் பிற அன்பர்கள் அனைவர்களுக்குமே இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமாக உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும், உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் ரெமுனரேஷனும் வருமானம் சிறப்பாக அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும். தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சும்மா அஷ்டமத்து சனின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நல்லதே நடக்கும். சாதனை செய்ய போகிறீர்கள். அதில் குறிப்பாக உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாகவே இருக்குது. அப்போ சுகவாசியாகவும் இருக்க போகிறீங்க, ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலமும் இருக்க போகிறது. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த மாதமும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். சந்திராஷ்டமம் ஒன்று, அதாவது அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணாது, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது.